ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப். ஆர்ஆர்பியிலேருந்து பேராமெடிக்கல் கேட்டகரிஸ்க்கான சென்ட்ரலைஸ்டு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் சிஜிஎல் வந்து உங்களுக்கு போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ இந்த நியூ வெண்டார் வந்ததுலேருந்து உங்களுக்கு நியூ பேட்டர்ன் அதே மாதிரி ஜிஎஸ் வந்து ரொம்ப டெப்த்தாக கேட்குறது அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கு நம்ம சேனலில் என்ன பண்ணுறாங்கன்னா 5 to 8 வந்து லைவ் போகிறாங்க, லைவ் செஷன்ஸ் போகிறாங்க, நியூ பேட்டர்ன் பேஸ்டு. எதுவுமே நமக்கு கோர்ஸ்குள்ளேயோ ஆப்லேயோ இல்லை, எல்லாம் யூடியூப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆல்ரெடி போன லைவ்ஸ் இங்கிலீஷு, மேக்ஸு, ஜிஎஸ் இதெல்லாம் இருக்கும். சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஆர்ஆர்பி பேராமெடிக்கலுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. 9/8லேருந்து உங்களுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி தான் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீ கட்ட லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு 10ஆம் தேதி, செப்டம்பர் 10ஆம் தேதி. ஸோ ஏதாவது நீங்கள் அப்ளிகேஷனில் தப்பு பண்ணிட்டீங்க, அதை கரெக்ட் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணக்குள்ளே தப்பு பண்ண கரெக்ட் பண்ண முடியாது. அப்ளிகேஷனில் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும்னா ஒரு கரெக்ஷனுக்கும் 250 ரூபா நீங்கள் பே பண்ணணும். அந்த விண்டோ எப்போலேருந்து ஓப்பன் இருக்குன்னா செப்டம்பர் 11லேருந்து செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் அந்த விண்டோ ஓப்பனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரைப் டீட்டெயில்ஸ். யாராவது பிடபிள்யூடி கேண்டிடேட் இருக்கீங்க, அவங்களோட ஸ்க்ரைப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுறதுக்கான விண்டோ செப்டம்பர் 21லேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ஃபீ. இப்போ ஜென்ரல் கேட்டகரிஸ் எல்லாருக்கும் வந்து 500 ருபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீ. யாரெல்லாம் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க, அட்டெண்டன்ஸ் இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து 400 ருபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணக்குள்ளே உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுங்க. ஓகேவா? அதாவது உங்கள் நேம், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் ரீஃபண்ட் ஆகும். அதை தவிர்த்து எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், அதுக்கப்புறம் இபிசி இவங்களுக்குலாம் வந்து 250 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. மைனாரிட்டிஸ்னால் முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், பார்சிஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ் இவங்கெல்லாம் மைனாரிட்டியில் வருவாங்க. நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இபிசி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ், இடபிள்யூஎஸ் கூட இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? இவங்க வந்து அப்ளை பண்ணக்குள்ளே பிலோ பாவர்ட்டி லைனோட உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா, இல்லை இந்த உங்களுக்கு இபிசி சர்டிஃபிகேட்டே இருந்தால் கூட நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எலிஜிபிள்ன்றது சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபைனல் இயரில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ரிசல்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது இந்த எக்ஸாமுக்கு. அதே மாதிரி ஆர்ஆர்பி சென்னை, பெங்களூர் நிறையா இருக்கும் இல்லையா, அகமதாபாத் அந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எந்த ஆர்ஆர்பியில் அப்ளை பண்ணுறீங்கன்றது ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. ஓகேவா? கேர் அண்ட் கன்சிடரேஷன். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த ரீஜியனுக்கு அந்த ஜோனுக்கு நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா 5லேருந்து 10 வருஷத்துக்கு உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் எல்லாம் நீங்கள் எதுவும் வைக்க முடியாது. ஸோ பி கான்ஷியஸ். ஒரு எக்ஸாமுக்கும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ பிஎஸ்எஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்கும். அடுத்தது ஓஏசிஎல் போட்டிருந்தோம், அதுலேயும் உங்களுக்கு இருக்குது. ஸோ எந்த எக்ஸாமுக்குனாலும் இந்த க்ரைட்டீரியாஸை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்குள்ளே எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் போகக்குள்ள டிவிக்கு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரெயின் பாஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறாங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ். மருத்துவ ரீதியாக வந்து உங்களோட கண் கூர்மை வந்து இருக்கணும், நல்ல கூர்மையாக இருக்கணும். அது வந்து ரயில்வே சர்வீஸில் எப்பயுமே ரொம்ப பார்ப்பாங்க. ஸோ அது என்னென்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஆல் ஓவர் இந்தியா டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 434 வேக்கன்சி இருக்குது, 434 வேக்கன்சி. இதில் பே ஸ்கேல் நர்சிங் சூப்பர்டென்டென்ட்க்கு வந்து 44,900, அதுக்கப்புறம் டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு இந்த சேலரி, அடுத்தது ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டருக்கு இது, ஃபார்மசிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கான சேலரிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சென்னை ரீஜன். இப்போ சென்னைக்கு நமக்கு டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 67 வேக்கன்சி இருக்குது. நர்சிங் சூப்பர்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ், தட் மீன்ஸ் ஜென்ரல் கேட்டகரியில் 20, எஸ்சியில் 4, எஸ்டியில் 5, ஓபிசியில் 10, இடபிள்யூஎஸில் 3, மொத்தமாக 43 வேக்கன்சி நர்சிங்க்கு இருக்குது. அதேமாரி டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு வந்து உங்களுக்கு கேட்டகரிஸ் வைஸ் வேக்கன்சிஸ் இங்கேயும் டோட்டல் வேக்கன்சி. ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர் ஜென்ரலுக்கு 3, எஸ்சிக்கு 2, ஓபிசிக்கு 2, டோட்டல் வேக்கன்சி 7. ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 வேக்கன்சி. இங்கே வந்து உங்களுக்கு லைக் காஸ்ட் வைஸ், கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ஒன்று தான், டோட்டலாகவே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. இசிஜி டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி, டோட்டல் ஒரு வேக்கன்சி. லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஜென்ரலுக்கு ஒன்றும் எஸ்சிக்கு ஒன்றும் இருக்குது. அப்போ டோட்டலாக உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. இவங்களோட பே வந்து இங்கே இருக்குது, இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு என்னென்ன பே என்னென்ன போஸ்டிங்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பெங்களூரில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல்டாக நெட் வேக்கன்சி வந்து 9 இருக்குது. நீங்கள் என்னென்ன இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நர்சிங் சூப்பர்டென்டென்ட், ஹெல்த் அண்ட் மலேரியா கிரேட் 2, ஃபார்மசிஸ்டன்ட் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது. இதுக்கு 5 வேக்கன்சி, இவங்களுக்கு 1. அதுக்கப்புறம் ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேட் 2க்கு வந்து என்ட்ரி கிரேடுக்கு வந்து 3 வேக்கன்சி இருக்குது. ஸோ முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் கண் பார்வையோட கூர்மை வந்து ரொம்ப பார்ப்பாங்க ரயில்வேலன்னு. அதுக்கு 3 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, B1, C1, C2. இந்த B1ன்றது என்னென்னா உங்களுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது, பைனாகுலர் விஷன் நல்லா இருக்கணும். தட் மீன்ஸ் பைனாகுலரில் இந்த 2 கண்ணில் பார்த்தாலும் ஒரு பிக்சராக தானே தெரியும். ஸோ அதே மாதிரி பைனாகுலர் விஷன் உங்களுக்கு நல்லா இருக்கணும். மிசோபிக் விஷனா டிம் லைட்டில், தூசியில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்லா பார்க்குறக்கூடிய கண் கூர்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு தூர பார்வை வந்து 6/9, 6/12 கண்ணாடி போட்டு போடாமல் இருக்கலாம். கிட்ட பார்வை வந்து 0.6 கண்ணாடி போட்டு போடாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C1ல் வந்து தூர பார்வை 6/12, 6/18 கண்ணாடி போட்டு போடாமல் இருக்கலாம். கிட்ட பார்வை வந்து 0.6 அது மாதிரி கண்ணாடி போட்டு போடாமல் இருக்கலாம். இவங்களுக்கு மோஸ்ட்லி ஆஃபீஸ் ஒர்க்கு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு C2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். இந்த C2 மெடிக்கல் ஸ்டாண்டர்டுன்றது கிளர்க்கல் அட்மின் ஒர்க்காக இருக்கவங்கள ரெக்ரூட் பண்ணுவாங்க. அவங்களோட தூர பார்வை 6/12 கண்ணாடி போட்டு போடாமல், கிட்ட பார்வை 0.6 கண்ணாடி போட்டு போடாமல். ஓகே, இன்னொரு இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னா லாசிக் சர்ஜரி யாராவது செஞ்சுருந்தீங்க, லாசிக் சர்ஜரி அறுவை சிகிச்சை செஞ்சுருந்தீங்கன்னா அது வந்து B1 ஸ்டாண்டர்டில் வரும். இந்த B1 ஸ்டாண்டர்ட்னா பார்த்தோம் இல்லையா, உங்களுக்கு நைட் விஷன், கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது, நைட் விஷன் நல்லா இருக்கணும், மிசோபிக் விஷனும் உங்களுக்கு நல்லா இருக்கணும். அதாவது டல் லைட்டில், நைட்டில், தூசிலெலாம் நல்லா பார்க்கக்கூடிய கண் கூர்மை இருக்கணும். இதில் இன்னொன்றுனா உங்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் அதுக்கப்புறம் அந்த சிகிச்சை மூலமாக உங்களுக்கு இருந்திருக்கக்கூடாது, அது ஒன்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த அறுவை சிகிச்சை செஞ்சு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 1 வருஷம் ஆயிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சில மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் எங்கே உங்களுக்கு அந்த அறுவை சிகிச்சை நடந்ததோ அவங்கள்ட்ட இருந்து இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் எலிஜிபிள்னு ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஏஜ் எலிஜிபிலிட்டி, வயது வரம்பு நம்ம பார்ப்போம். ஓகே, 18லேருந்து 33 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 1/1/2008க்கு அப்புறம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் 2/1/1993க்கு முன்னாடி இருக்கணும். ஓபிசியில் நான் கிரீமி லேயரில் இருந்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் 2/1/1990க்கு முன்னாடி இருக்கணும். எஸ்சியில் இருந்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் 2/1/1988க்கு முன்னாடி இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் 19லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதாவது பிறந்த தேதி 1/1/2007க்கு அப்புறம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களோட பிறந்த தேதி 2/1/1993க்கு முன்னாடி இருக்கணும். ஓபிசி நான் கிரீமி லேயர்னா உங்களோட பிறந்த தேதி 2/1/1990க்கு முன்னாடி இருக்கணும். எஸ்சி எஸ்டியில் இருந்தீங்கன்னா உங்களோட பிறந்த தேதி 2/1/1988க்கு முன்னாடி இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு 20லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சில பிரிவினர்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன், வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷமும், ஓபிசியில் நான் கிரீமி லேயரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் பெண்ணாக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து டிவோர்ஸ்டு, விடோடு, இல்லை அது கணவர்கிட்டருந்து பிரிஞ்சு வாழ்கிறீங்க அப்படி, ஆனால் மறுமணம் பண்ணிக்கல அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன்னா உங்களுக்கு 35 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க ரிலாக்ஸேஷன். ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 38 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டிக்கு 40 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் எக்ஸ் சர்வீஸ் மேன், அடுத்தது பிடபிள்யூடிபிடிக்கு ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம், அதுக்கப்புறம் ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும்,
ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 13 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, என்னென்ன செக்ஷன் வைஸு, அதே மாதிரி எவ்வளோ மார்க்ஸ்ன்னு பார்ப்போம். அதில் ப்ரொஃபஷ்னல் எபிலிட்டின்னு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் என்னென்ன டீட்டெயில் சிலபஸ் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஜென்ரல் அவேர்னஸ் இதில் தான் வந்து உங்களுக்கு பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மேக்ஸு, ரீசனிங் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸ்னால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. ஸோ இதில் ஒன்றுத்துக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்னு இங்கே இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் மார்க்ஸ். ஒரு கொஷினுக்கும் உங்களுக்கு ஒரு மார்க்கு பாசிட்டிவ் மார்க்கு, நெகட்டிவ் மார்க் வந்து 0.33 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க். அதே மாதிரி நீங்கள் இங்கே அன்ரிசர்வ்டு அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 40% வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு, ஓபிசி அண்ட் எஸ்சிக்கு வந்து 30%, எஸ்டிக்கு 25%. நீங்கள் வந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, அந்த வேக்கன்சி ஃபுல்லாக உங்களுக்கு ஃபில் ஆகலை அப்படின்னா 2 மார்க்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் பார்க்க போறோம். ஒவ்வொரு போஸ்டிங்கில இருக்க பே லெவல், அவங்களோட சேலரி, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், ஏஜ் லிமிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நர்சிங் சூப்பரிண்டெண்டன்ட். இதில் அவங்களோட பே லெவல் வந்து 7, பேசிக் பே வந்து 44,900 ருபீஸு. அவங்களோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் C1 என்னன்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ், மேக்ஸிமம் 40 இயர்ஸ். எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து எலிஜிபிள் கிடையாது. பிடபிள்யூபிடி கேண்டிடேட் வந்து ஓஎல், ஒன் லெக், ஏஏவி, எஸ்டிஆர்எஸ்ஐ இவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அவங்களுக்கு அதே மாதிரி நரம்பியல் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஸோ இதில் சிசிஏ கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள். நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ரிஜிஸ்டர்ட் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப், அதாவது பதியப்பட்ட செவிலியராகவும் பிரசவ உதவியாராகவும் இவங்க இருக்கணும். அதே மாதிரி இவங்க வந்து நர்சிங்கில் வந்து 3 வருஷம் ஜென்ரல் நர்சிங் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்திய நர்சிங் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட நர்சிங் பள்ளியில் அல்லது பிற கல்வி நிறுவனத்தில் வந்து இவங்க மிட்வைஃப், அதாவது பிரசவ உதவி படிப்பை வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பிஎஸ்சியில் வந்து இவங்க நர்சிங் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த குவாலிஃபிகேஷன்ஸை நல்லா பாருங்க. நெக்ஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நர்சிங் கவுன்சில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, செவிலியர், தட் மீன்ஸ் நர்சிங்க்கும் மிட்வைஃப் நர்சிங் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாடநெறி வந்து காலத்தை குறைப்பதன் மூலமாக சிறப்பு சலுகைகள் வழங்கியிருக்காங்க. அது கீழே இவங்க படிச்சிருந்தாலும் இந்த விண்ணப்பதாரர்களும் எலிஜிபிள் தான், தகுதியானவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் டெக்னீஷியன் உங்களுக்கு. ஓகேவா? இந்த டயாலிசிஸ் டெக்னீஷியனோட பே லெவல் வந்து 6, பேசிக் பே வந்து 35,400, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B1, ஏஜ் லிமிட்டில் மினிமம் 20, மேக்ஸிமம் 33. எக்ஸ் சர்வீஸ்மேன் எலிஜிபிள் கிடையாது. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் வந்து DHOL, DWL, SDSI இவங்கெல்லாம் வந்து எலிஜிபிள். நோ நியூராலஜிக்கல் ஆர் லிப் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கக்கூடாது. சிசிஏ கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எலிஜிபிள். அது தவிர்த்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பண்ணியிருக்கணும், ப்ளஸ் அதோட டிப்ளமோ இன் ஹியூமோடயாலிசிஸ். அப்படி இல்லைன்னா 2 வருஷம் வந்து இன்ஹவுஸ் ட்ரைனிங் இல்லைன்னா ஹியூமோடயாலிசிஸ் ஒர்க்கில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி, லைக் மீன்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. இதோட பே லெவல் பார்த்தீங்கன்னா 6, பேசிக் பே வந்து 35,400, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் C1, ஏஜ் லிமிட் மினிமம் 18, மேக்ஸிமம் 33. விஷன் ஸ்டாண்டர்ட் வந்து LV, லோ விஷனாக இருந்தால் கூட எலிஜிபிள். அதுக்கப்புறம் பிடபிள்யூபிடியில் இவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிள். ஆனால் வந்து நியூராலஜிக்கலும் லிம் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. எக்ஸ் சர்வீஸ்மேன் எலிஜிபிள் கிடையாது. சிசிஏ கோர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ளிகபிள், எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி படிச்சிருக்கணும். பிஎஸ்சியில் வந்து கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் மெயின் இல்லை ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருக்கணும். ஓகேவா? அது கூட நீங்கள் வந்து ஹெல்த் அண்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டரில் 1 இயர் டிப்ளமோ கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா நீங்கள் வந்து என்டிசி சர்டிஃபிகேஷன், ஹெல்த் அண்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டரில் என்டிசி சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். இந்த நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் அதுக்கு கீழே வர்றது இன்ஸ்டியூட்டில் மாதிரி. ஓகேவா? ரெகக்னைஸ்டு அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேடு பார்ப்போம். இதில் பே லெவல் வந்து லெவல் 5, பேசிக் பே வந்து 29,200, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து C2, ஏஜ் லிமிட் மினிமம் 20, மேக்ஸிமம் 35. இந்த கேட்டகரியில் இருக்க பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்லாம் எலிஜிபிள். ஆனால் வந்து நியூராலஜிக்கல் லிம் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கக்கூடாது. எக்ஸ் சர்வீஸ்மேன் எலிஜிபிள் கிடையாது. சிசிஏஏ கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளிகபிள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 10th அண்ட்
+2ல சயின்ஸ் குரூப் இருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது முடிச்சிருக்கணும். அதே மாதிரி அது கூடவே நீங்கள் வந்து ஃபார்மசி டிப்ளமோவில் ஃபார்மசி படிச்சிருக்கணும் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்லேருந்து. அது கூட நீங்கள் இந்த ஃபார்மசி ஆக்ட் 1948 கீழே நீங்கள் உங்களை ஃபார்மசிஸ்ட்டாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இது அப்படி இல்லையா, நீங்கள் வந்து பிஃபார்ம் ஆஃப்ன்ற டிகிரியை முடிச்சிருக்கணும், பேச்சுலர் டிகிரி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியிலேருந்து. ஆனால் அது கூடவே வந்து இந்த ஃபார்மசி ஆக்ட் 1948 கீழே உங்களை ஃபார்மசிஸ்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு ரேடியோகிராஃபர் டெக்னீஷியன், இது எக்ஸ்ரே. இதில் வந்து உங்களுக்கு இந்த போஸ்டிங்கான பே லெவல் வந்து லெவல் 5. பேசிக் பே வந்து 29,200. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B1. ஏஜ் லிமிட்டில் மினிமம் 19, மேக்ஸிமம் 33. பிடபிள்யூபிடியில் இந்த கேட்டகரியில் வர எல்லா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள், எக்ஸப்ட் நியூராலஜிக்கல் ஆர் லிம் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கக்கூடாது. எக்ஸ் சர்வீஸ்மேன் எலிஜிபிள் கிடையாது. சிசிஏ கோர்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி வந்து 10th இல்லை 12th வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்கணும். அது கூடவே வந்து ரேடியோகிராஃபி, எக்ஸ்ரே டெக்னீஷியன், ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி இதில் வந்து டிப்ளமோ பண்ணியிருக்கோம். 2 வருஷத்துக்கான டிப்ளமோ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிலேருந்து பண்ணியிருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் இசிஜி டெக்னீஷியன், இதோட பே லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 4. பேசிக் பே வந்து 25,500. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து C1. ஏஜ் லிமிட் மினிமம் 18, மேக்ஸிமம் வந்து 33. பிடபிள்யூபிடியில் ஏஏவி கேட்டகரி மட்டும்தான் எலிஜிபிள், எக்ஸ் சர்வீஸ்மேன் எலிஜிபிள் கிடையாது. சிசிஏ கோர்ஸ் வந்து அப்ளிகபிள் கிடையாது. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th or 12th இல்லை கிராஜுவேஷனில் கண்டிப்பாக சயின்ஸில் இருக்கணும். அது கூடவே வந்து நீங்கள் இசிஜி லெபார்டரி டெக்னாலஜி, கார்டியாலஜி டெக்னீஷியன், கார்டியாலஜி டெக்னிக் இதில் சர்டிஃபிகேட்டோ டிப்ளமோ டிகிரியோ முடிச்சிருக்கணும். இந்த சர்டிஃபிகேட்டோ டிப்ளமோ டிகிரியோ வந்து உங்களுக்கு மினிமமாக குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்கானதாக இருக்கணும், அதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. 1 வருஷத்துக்கு அதிகமானதாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தொலைதூர கல்வியில் படிச்சிருந்தீங்க, டிஸ்டன்ஸ் லேர்னிங்னா அதுவும் எலிஜிபிள் தான் குவாலிஃபிகேஷன். ப்ரொஃபஷனல் எபிலிட்டி இதில் லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2ஓட பே லெவல் பேசிக் பே என்னென்னா 21,700. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B1. ஏஜ் லிமிட் மினிமம் 18, மேக்ஸிமம் 33. எக்ஸ் சர்வீஸ்மேன் எலிஜிபிள் கிடையாது. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் வந்து OL, BL, DW இந்த கேட்டகரியில் இருக்கவங்க வந்து எலிஜிபிள். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 12th வந்து சயின்ஸ் குரூப், 10th 12th சயின்ஸ் குரூப் இருக்கணும், சயின்ஸ் படிச்சிருக்கணும். அது கூடவே வந்து உங்களுக்கு மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜியில் டிப்ளமோ பண்ணியிருக்கணும், இல்லை சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேஷனும் டிப்ளமோ வந்து உங்களுக்கு 1 year டியூரேஷனில் இருக்கணும். கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிலேயோ இல்லை போர்டுலேயோ தான் நீங்கள் அதை பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 1 year டியூரேஷன் நீங்கள் கோர்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ட்ரைனிங்கில் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு வர்றது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எக்ஸாம், அந்த ட்ரைனிங் முடிகிறப்போ எண்டில் எக்ஸாம் இருக்கணும். அந்த எக்ஸாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகியிருக்கணும். இது வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரைனிங்காக மட்டும்தான் இருக்கணும். ஸோ தொலைதூர கல்வி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிருந்தீங்கன்னா, UGC கீழே படிச்சிருந்த யூனிவர்சிட்டிஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் கீழே படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த டிகிரியோ சர்டிஃபிகேஷனோ வந்து ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லைன்னா அதர்வைஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சிலபஸ். இந்த சிலபஸ் வந்து காமன் சிலபஸ் ஃபார் ஆல் போஸ்ட், இருக்கிற எல்லா போஸ்டிங்கான காமனான சிலபஸ். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பெரும்பாலுமான பகுதி வந்து அரித்மெட்டிக் தான் இருக்கும். ஓகே. அட்வான்ஸ் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன், ஜாமெண்ட்ரி, அல்ஜிப்ரா, பைப் அண்ட் சிஸ்டன் இந்த மாதிரி ரொம்ப ட்ரிக்னாமெண்ட்ரி இந்த மாதிரி கம்மியான டாபிக்ஸ் தான் உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு ரீசனிங் இந்த டாபிக்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, இந்தியன் ஜியோகிராஃபி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இந்தியாது, மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்குது, உங்களுக்கு பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், ஸ்போர்ட்ஸ் இருக்குது, சயின்ஸ் அண்ட் டெக் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா. ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்சஸ்னால் பாட்னி, சுவாலஜி. ஓகே. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க நம்மக்கிட்டேருந்து நம்ம கோர்சஸில் என்னென்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து TAC அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே போய் பார்க்கணும். அப்படி இல்லையா TAC அகாடமி .in அங்கே போனீங்கன்னா இதில் காம்போ 3 கோர்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு காம்போ 3 இருக்கும். இதில் உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங் அது கூட உங்களுக்கு GSயில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். ஜென்ரல் சயின்ஸில் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு 2 இருக்கும், கிராஷ் கோர்ஸ் மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து பிகினர் சீரீஸ். இந்த பிகினர் சீரீஸில் அந்த 10th லெவல் சொல்லியிருந்தாங்க இல்லையா சயின்ஸு, உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டாக இருக்கும். ஓகேவா. டெமோ வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா வந்து நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி இது கூடவே வந்து நம்ம யூடியூப்பில் வந்து ஸ்ரீராம் சார் எடுத்துட்ருக்காங்க இல்லையா, லைவ் ஈவினிங்கில் போயிட்டுருக்கு இல்லையா, ஆல்ரெடி போன லைவ்ஸும் இருக்கும், இதுக்கப்புறமும் போவாங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு மோர் தென் எனஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் எம்சிக்யூஸோட. ஸோ அது பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பிடிஎஃப்ஸ் வந்து எங்களோட டெலிகிராம் சேனலில் டிஎஸ்சி எக்ஸாம் ப்ரெப் டெலிகிராம் சேனலில் இந்த எல்லா பிடிஎஃப்ஸும் ஷேர் பண்ணுவோம். யூடியூப்பில் போகிறது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னென்னா அந்தந்த போஸ்டிங்க்கான சிலபஸ். இப்போது நர்சிங் சூப்பர்டென்ட்கான ஒரு ஸ்பெஷல் காம்போனன்ட்டுன்னு சொல்லலாம். அந்த சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் கூட உங்களுக்கு நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கான ஸ்பெஷல் காம்போனன்ட் சிலபஸ், ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கான சிலபஸ், நெக்ஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேடுக்கான சிலபஸ், அதுக்கப்புறம் ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் அதுக்கான சிலபஸ். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னியும் நிறைய வந்திருக்கும். அதுவும் டீட்டெயில்டாக இருக்கும் உங்களுக்கு. இசிஜி டெக்னீஷியனுக்கான அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கான சிலபஸ். ஓகேவா, இதுதான் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். வந்து ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குவாலிஃபிகேஷனோட உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.